ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்கறது 2021ல் வெளிவந்த பெலௌர் அப்படிங்கிற ஒரு எரோட்டிக் த்ரில்லர். இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல கலவை காட்சிகள் இருக்கு, பிறந்தமேனி காட்சிகள் இருக்கு, மேட்ருக்கு மேட்ரும் இருக்கு, சரக்குக்கு சரக்கும் இருக்கு. சரி, இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் மரீனாவை காமிக்கிறாங்க. வேர்த்து விறுவிறுக்க ஜாகிங் போயிட்டு ஒரு மலை உச்சிக்கு வராங்க. அங்க இருக்கிற ஒரு சின்ன குன்றுக்கு மேல ஏறி போய் ஒரு இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்தவங்க பாறை இடுக்குல ஒளிக்க வைக்கப்பட்டிருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுக்கிறாங்க. அதிலிருந்து ஒரு தம் எடுத்து பத்த வச்சு ஹாயா ஊதிட்டு இருக்கிறாங்க. சிகரெட் குடிக்கிறது, மது குடிக்கிறது, நினைச்சவங்க கூட உறவு வச்சுக்கிறது, இதெல்லாம் அந்த மேலை நாடுகள்ல ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் இதுக்கு இந்த அம்மா மலை மேல ஏறி அங்க ஒளிச்சு வச்சிருந்த சிகரெட்டை எடுத்து தம் அடிக்கணும்? ஏன்னா இவங்க ஒரு பாதிரியாரோட மனைவி, ரொம்ப கட்டுப்பாட்டான வாழ்க்கையை வாழணும். அதுக்காகத்தான் இப்படி ஒளிஞ்சு தம் அடிக்கிறாங்க. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா இந்த அம்மாவா அப்படின்னு நம்பவே முடியாது. பூனையாட்டா இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் சுதந்திரமா வாழணும், நல்லா மேட்ரு பண்ணி ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கணவர் ஜேக்கோ மரீனாக்கு கட்டில் சுகத்தை காமிக்கிறதே இல்லை. அது ஒரு பெரிய குறையா ஃபீல் பண்றாங்க. இப்ப கூட பாருங்க, கண்ணாடி முன்னாடி வந்து நின்னுட்டு அவங்க துணியெல்லாம் அவுத்து போட்டு பிறந்த மேனியா நின்று ரொம்ப நேரம் தன்னோட அழகை ரசிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இவங்களுக்கு 18-19 வயசுல ஒரு பையன் இருந்தாலும் உடம்பு நல்லா கட்டுக்கோப்பா தான் வச்சிருக்காங்க. மரீனா கண்ணாடி முன்னாடி பிறந்த மேனியா நிக்கிறத படுத்துட்டு இருந்த கணவர் பார்த்தோன்னே அவரோட பெரிய தொப்பைக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன பைப்ல லேசா கரண்ட் பாஸ் ஆகுது. உடனே மனைவிய பெட்ல போட்டு இழுத்து சம்பவம் பண்றாரு. சரி, பைப்பு சின்னதா இருந்தாலும் சம்பவம் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா 10-20 செகண்டும் கூட அவர் தாண்டல. அதுக்குள்ள கஞ்சி காய்ச்சிட்டு போய் படுத்துக்கிறாரு. இதனால மரீனாக்கு இன்னும் மன உளைச்சல் அதிகமாகுது. இந்த மரீனா அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல மதத்தை பத்தி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சரு. அன்னைக்கு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா மரீனா வழக்கம் போல பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் டான் டான்னு ஒரு பையன் பதில் சொல்றான். அந்த பையன் பேரு செர்கே. அவன் ஒரு அகதி. ஜெர்மன் நாட்டிலிருந்து பொழப்ப தேடி இங்க வந்திருப்பான். அவன் குடும்பம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மட்டும்தான் ஜெர்மன்ல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த பையன் எப்ப மரீனாவை முதல்ல பார்த்தானோ அப்பவே அவங்க மேல ஒரு கண்ணு. அந்த சமயத்துல தான் அன்னைக்கு நைட்டு அவங்க சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடக்குது. அதனால ஜேக்கோட சொந்த பந்தங்கள்லாம் அங்க வந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி பார்ட்டி நடக்குது. மரீனாவும் அதுல கலந்துக்கிறா. பார்ட்டி முடிஞ்சு மரீனா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்த சமயத்துல அங்க ஒரு இடத்துல செர்கே உட்கார்ந்து ஹாயா தம் அடிச்சிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல காரை நிறுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க. என் ஃப்ரீ டைமை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர் அப்படிங்கிறான். இங்கெல்லாம் உட்காந்து சிகரெட் பிடிக்க கூடாது, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இவங்க வழக்கமா ஒரு மலை மேல போய் உட்காந்து தம் அடிப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க உட்காந்து 2 பேரும் தம் அடிச்சுட்டு செர்கேவோட கதையை பத்தி எல்லாம் கேட்கறாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கிற சமயத்துல திடுதுப்புன்னு அந்த செர்கே, டீச்சர் ஐ லவ் யூ டீச்சர் அப்படின்றான். அந்த ஷாக்கு தீர்றதுக்குள்ளேயே சட்டுன்னு பக்கத்துல வந்து அவங்க லிப்போட லிப்பு வச்சு ஒரு கிஸ்ஸும் அடிச்சிடறான். ஐயையோ, டீச்சர் அவ்வளவுதான், அவனை பொழக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா நோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு ரொம்ப சாஃப்டா அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு எப்பவுமே பல்லு விளக்கிட்டு தூங்குறவங்க அன்னைக்கு பல்லு விளக்குறாங்க. அப்படி கண்ணாடியை பார்த்துட்டு பல்லு விளக்கிட்டு இருந்த போதுதான் செர்கே இவங்களுக்கு கொடுத்த முத்தத்தை நினைச்சு பார்த்து சிலிர்த்துக்கிறாங்க. அவன் முத்தம் கொடுத்த தன்னோட உதட்ட தடவி பார்த்துக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க உள் மனசுக்குள்ள காம தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. இதுல அந்த செர்கே வேற எண்ணெய் ஊத்தி விட்டு போயிட்டான். இந்த மாதிரி முத்தத்தை ஒரு நாளும் இந்த ஜாக்கு காண்டாமிருகம் எனக்கு கொடுத்ததே இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா செர்கே டீச்சரோட வீட்டில் இருக்கிறான். ஏன்னா இந்த செர்கேவும் டீச்சரோட பையனான ரிச்சியும் 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க. டீச்சரை பக்கத்துல இருந்து பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே செர்கே வாண்டடா ரிச்சி கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆயிக்கிறான். அப்பத்தானே அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான், டீச்சரையும் பார்க்க முடியும். அந்த பிளான்ல அப்படித்தான் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கான். இப்படி அடிக்கடி செர்கே இப்போ வீட்டுக்கு வர ஆரம்பிக்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க மரீனா. அந்த சமயத்துல 2 பசங்களும் சேர்ந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறானுங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது பர்பஸாவே அவங்கள ஒரு இடி இடிச்சிட்டு போறான், ஒன்னும் தெரியாதவனாட்டா. கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மல்லாக்கா போட்டு உரல் ரக்கையை வச்சு இடிச்சிருவான் அப்படின்னு மரீனாக்கு நல்லா தெரியும். ஈவினிங்கு டீ ப்ரிப்பேர் பண்றதுக்காக மரீனா சமையல் ரூம்ல இருந்த சமயத்துல திடுதிப்புன்னு செர்கே சமையல் ரூம்குள்ள வர்றான். சட்டுன்னு மரீனாவை பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்க அதிர்ச்சியில மரீனா அவனை தள்ளி விட்டு பலார்னு ஒரு அரஞ்சிடறாங்க. உதடு கிழிஞ்சு ரத்தம் வருது. ஐயோ அடிச்சிட்டமே அப்படிங்கிற பரிதாபத்துல மெடிசன் பாக்ஸ் எடுத்து அவன்
அவன் ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்காங்க. அப்பங்கூட பாருங்க, டீச்சரவே அப்படியே திங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கிறான். அவன் கண்கள்ல கட்டுக்கடங்காத காம வெறி தெரியுது. அந்த சமயத்துல தான் சர்ச்சில் இருந்து வந்த ஜாக்கும் அவரும் சமையல் ரூமுக்கு வராரு. அங்க தான் மரீனா செர்கேக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிறாரு ஜாக்கு. அது ஒண்ணும் இல்ல. அவன் குடிக்கும்போது கண்ணாடி டம்ளர் உடைஞ்சு அவன் உதட்டுல பட்டுருச்சு. அதுதான் மருந்து போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு லேட் ஆகி போச்சு. அதனால செர்கே தனியா தான் போகணும். அவங்கிட்ட வண்டி வாகனம்னு எதுவும் கிடையாதா? ரிச்சியை கொண்டு போய் விட சொன்னா நாளைக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்படியே அவனை வீட்டுக்கு போக சொல்ல முடியாது. அதனால நீ அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு ஜாக்கு மரீனா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. மரீனாவும் கிளம்புறாங்க. அப்பதான் கார்ல வரும்போது செர்கே மரீனாவை ஏக்கமாவே பார்த்துட்டு வரான். மரீனாக்கு அவன் மேல கோபம். நீ ஒரு நல்ல பையன் அப்படின்னு நம்பி தான் என் வீட்டுக்குள்ள உன்னை சேர்த்தேன். அதுக்கு எனக்கு நல்ல கைமாறு பண்ணிட்ட. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாத அப்படின்னு அவனை எச்சரிக்கிறாங்க. ஆனா அந்த செர்கே பாருங்க, மரீனாவையே திங்கிற மாதிரி பார்த்துட்டு வர்றான். அதோட மட்டும் விட்டானா, மரீனா சொல்ற அறிவுரையெல்லாம் அவன் மண்டைக்கு உரைக்கவே இல்லை. வீட்டுல அத்தனை பேர் இருக்கும்போதே தைரியமா சமையல் ரூமுக்குள்ள வந்து சம்பவம் பண்ண வந்தவன் இப்ப காருக்குள்ள தனியா மரீனா வரும்போது சும்மா இருப்பானா? கண்டிப்பா இருக்க மாட்டான். வளவளப்பான மரீனாவோட காலை தடவ ஆரம்பிக்கிறான். மரீனா ரொம்ப அசௌகரியமா உணர்றாங்க. ஆனாலும் அவன் விட்டப்பாடு இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமா அவன் கையை கெண்டக்கால்ல இருந்து தொடைக்கு ஏறி தொடையிலிருந்து அவங்களோட அந்தரங்க பகுதியை ரீச் ஆகுது. அவன் கை அவங்க அந்தரங்க பகுதிக்கு போகவும் முதல்ல ஒரு விரலை உள்ள விட்டு நோண்ட ஆரம்பிக்கிறான். மரீனாக்கு இது தப்பு அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனா ஏங்கி போன அவங்க மனசு அதை விரும்புது. இன்னும் பண்ணு இன்னும் பண்ணு அப்படின்னு அவன் அடுத்தடுத்து விரல்களை உள்ள விடுறதுக்கு வசதியா விரிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன அவன் சும்மா இருப்பானா? 1 2 3 விரல்னு நல்லா நோண்டி பார்க்கறான். இந்த சுகத்தை அப்படியே மெய் மறந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியாது. சட்டுன்னு காரை நிறுத்தி முதல்ல இங்கிருந்து கிளம்பி போடா அப்படின்னு அவனை இறக்கி விட்டுட்டு வேகமா வீட்டுக்கு வந்த மரீனா ஓடி போய் பாத்டப்புக்குள்ள படுத்துக்கிறாங்க. சூடான தண்ணி அவங்க உடம்பெல்லாம் பரவி இருக்க திரும்ப திரும்ப செர்கே அவன் விரலை விட்டு அவங்க அந்தரங்க உறுப்பை நோண்டுன்னு தான் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. விரக தாபத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. அதனால தன் கை விரலாலேயே சுய இன்பம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா சுய இன்பம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மைண்டே ரிலாக்ஸ் ஆகுது. இந்த புது அனுபவம் மரீனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இது தப்பாச்சே, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த அம்மாவை மாற்றி வச்சிருக்கிறானுங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா, மறுநாள் தன் கணவர் பாதிரியாரா இருக்கிற அதே சர்ச்சுக்கு போய் கணவன் முன்னாடி மண்டி போட்டு, ஃபாதர் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நேற்று எனக்கு அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்க, நான் இந்த மாதிரி சுய இன்பம் பண்ணிட்டேன் அப்படின்னு கணவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. கணவரும் மரீனாக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு. இப்போ அடுத்த காட்சியில மரீனாவும் ஜாக்கும் ஜாக்கோட வீட்டுக்கு வராங்க. அடிக்கடி ஜாக் இந்த மாதிரி அம்மா அப்பாவை வந்து பார்க்கறது வழக்கம். வெகு சில சமயத்துல மட்டும்தான் மரீனா கூட வருவாங்க. மற்றபடி ஜாக்கு மட்டும்தான் வருவாரு. அன்னைக்குன்னு பார்த்து மரீனா கூட வர ஜாக்கோட அம்மா, அதாவது மரீனாவோட மாமியாருக்கு மரீனாவை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா மரீனா வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ரெண்டாவது இவங்க கலாச்சாரத்தை முழுசா அவங்க கடைபிடிக்கிறது இல்லையாமா. குட்டை பாவாடை போடுற, மாடர்ன் ட்ரெஸ் போடுற, இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் மிகப்பெரிய பாவம். அதுவும் இல்லாமல் இவங்க ஸ்கூல்லையே அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் கூட நீ ரொம்ப ஓவராக நெருங்கி பழகிற அப்படிங்கிற தகவல் எனக்கு வந்துச்சு. என் கணவருக்கும் எனக்கும் கல்யாணமாகி 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் எந்த ஆண்மகனையும் ஏறிட்டு பார்த்ததில்ல. ஆனால் நீ என்னவோ ஆம்பளை சுகத்துக்கு அலையிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு டைரக்டாக மருமக முகத்துக்கு நேரே அவங்கள குற்றம் சொல்ல மரீனாக்கு பயங்கர கடுப்பாகுது. ரெண்டாவது மரீனாவோட பையனான ரிச்சியை அந்த சர்ச் ஸ்கூல்லையே படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் ஜாக்கோட அம்மா நினைச்சிருப்பாங்க. ஆனா மரீனாக்கு அவனையும் இந்த ஆன்மீகத்துக்குள்ள நுழைக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால அவங்க வேலை செய்யற வெளி ஸ்கூல்ல அவனை சேர்த்திருப்பாங்க. இது அவங்க மாமியாருக்கு செம கடுப்பு. பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்றது இப்படி அவுத்து போட்டு சுத்துறதுக்கு இல்ல. கண்ட கண்ட ஆம்பளை கூட எல்லாம் தனியா ரூம்ல உட்காந்து பேசுறது இல்ல. ஒழுக்கம்தான் சுதந்திரமே அப்படின்னு அந்த அம்மா பாடம் எடுக்க ஒரு கட்டத்துக்கு மேல மரீனாக்கு கோபம் வர நான் கிளம்புறேன்னு சட்டுன்னு அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஜாக்கும் ஏமா எங்களுக்கு கல்யாணமாகி 20 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னுமா என் பொண்டாட்டியை நீ குறை சொல்றத நிறுத்திக்கல அப்படின்னு சலிச்சுக்கிறாரு. வேகமா பாத்ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்தி கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறா. தனக்குத்தானே பேசிக்கிறா. ரொம்ப நேரம் தன்னவே பார்த்துட்டு இருந்த மரீனா எப்ப பார்த்தாலும் தான் செய்யாத குற்றத்தை செஞ்சதா சொல்லி தன்னை கேவலமா மாமியார் பேசுறது மரீனாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம செய்யாத ஒரு குற்றத்தை சொல்லும்போது நம்ம ஏன் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. வந்து டைனிங் டேபிளில் உட்கார்றாங்க.
ரிச்சி அங்கே உட்காந்துருக்கான். அப்போ தான் ரிச்சியோட ஃபோனு டேபிள் மேலே இருக்கிறத மரீனா பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் மரீனாக்கு செர்கேவை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. செர்கேவோட நம்பர் இவங்க மொபைல் ஃபோனில் இல்லை, ஆனால் பையனோட மொபைல் ஃபோனில் இருக்குது. அதனால் பையனோட ஃபோன் அங்கே இருக்க அவன் ஃபோனை எடுத்துட்டு அதே மாதிரி இருக்கிற தன்னோட ஃபோனை அங்கே வச்சுட்டு எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வெளியே வர்றாங்க. நேராக செர்கேவோட வீட்டுக்கு வந்தவங்க மகனோட ஃபோன்லேருந்து செர்கேக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கவா அப்படின்னு. அவனும் ரிச்சி தான் வந்திருக்கான் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தபோது தான் மரீனா டீச்சர் அங்கே வந்திருக்கிறது அவனுக்கு தெரியுது. என்ன டீச்சர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறான். சொல்கிறான் வா காருக்குள்ளே ஏறு அப்படின்னு அவனை காருக்குள்ளே ஏற்றிட்டு அந்த ஊரோட ஒதுக்குப்புறமாக அந்த கார் போகுது. அங்கே ஒரு குறிப்பிட்ட வசதியான இடத்துல யாரும் வராத இடத்துல காரை நிறுத்திட்டு இந்த பாருவா அப்படின்னு விரிச்சு அவங்க அந்தரங்க உறுப்பை காமிக்கிறாங்க. செர்கேக்கு நம்பவே முடியல, நம்ம டீச்சர் தானா அப்படின்னு. ஆனால் அவங்களே பார்த்துக்க மச்சான் அப்படின்னு காமிக்கும்போது அவன் சும்மாவா இருப்பான். இன்னும் ஒரு படி மேலே போய் காருக்குள்ளேயே முட்டி போட்டு அந்த குகைக்குள்ளே வாயை வச்சு உரிய ஆரம்பிக்கிறான். ஏன் மச்சான் இவ்வளவு மெதுவாக பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுங்க மச்சான் அப்படின்னு மரீனா சொல்லவும் அவ்வளோதான், ரெண்டு பேரும் அவங்க ஆடைகளெல்லாம் களைஞ்சிட்டு பிறந்த மேனியா அந்த காருக்குள்ளேயே செம்மையா சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செர்கேவும் அவன் கடப்பாரை எடுத்து அந்த உரல்குள்ள விட்டு இடி இடின்னு இடிக்க ஆரம்பிக்கிறான். மரீனா இந்த மாதிரி இடி வாங்கி பல வருஷமாயி போச்சு, இன்னும் வேகமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு கேட்டு இடி வாங்கிக்கிறா. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வராங்க. பையன் தன்னை சந்தேக பார்வை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. இந்தா உன் ஃபோனு அப்படின்னு அவன் ஃபோனை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவங்க செர்கேக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க முன்னெச்சரிக்கையா. அவ்வளோ விவரமாமா. எங்கே போயிட்டு வரீங்கன்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்டா அப்படின்னு மரீனா சொல்லவும், பொய் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் போன ரூட்டே வேறு, நீங்கள் சாயந்தரம் ஃபுல்லாக எங்கே இருந்தீங்க அப்படிங்கிறது எல்லாம் இந்த ஃபோனோட ஜிபிஎஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு மரீனாக்கு தூக்கி வாரி போடுது. எங்கே பையன் தன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு. மறுநாள் செர்கேக்கு ஃபோன் பண்ணி அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அவனும் சம்பவம் பண்ணலான்னு அவளாக ஓடி வந்து மரீனாவை பார்த்த உடனே அவங்க உதட்ட கடிச்சு வைக்கிறதுக்கு போகிறான். அவனை பிடிச்சி தள்ளி விட்ட மரீனா, இதோ பாரு செர்கே, இனிமேல் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள எதுவும் இல்லை, இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா ரிச்சிக்கு என் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்டு அவன் பதிலுக்கும் கூட எதிர்பார்க்காம மடமடன் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் செர்கேக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. சும்மா இருந்தவனை கூட்டிட்டு போய் குத்துங்க மச்சான் குத்துங்க அப்படின்னு குத்த வச்சுட்டு அவன் வேற இந்த அம்மாவை ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ திடுதிப்புன்னு வந்து எல்லாம் நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னால் அவன் நிறுத்திட முடியுமா? இப்படி ஆசையை காட்டி மோசம் பண்ண அவன் சும்மா இருப்பானா? அதனால் சதாசர்வ காலமும் மரீனாக்கு செர்கே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவங்களும் அவன் ஃபோன் காலை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவனும் விட்டப்பாடே இல்லை. திரும்ப திரும்ப கால் பண்ணுறான், வாட்ஸ்அப் அனுப்புகிறான். ஒரு கட்டத்தில் கடுப்பான மரீனா ஃபோன் எடுத்து, உனக்கு என்னடா வேணும், எனக்கு உன் கூட பேச பிடிக்கல, இனி என்னை கான்டாக்ட் பண்ணாத அப்படின்னு இவங்க தீவிரமாக சொல்ல கடுப்பில் இருந்த செர்கேவும், இப்போ மட்டும் நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டுறா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க போடா அப்படின்னு கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் டேபிளில் ஜாக்கு, ரிச்சி, மரீனா 3 பேரும் டின்னர் சாப்பிட்டு இருக்க சமயத்தில் ஜாக்கு ரிச்சி கிட்ட, இதோ பாரு ரிச்சி, அந்த செர்கே கூட இனிமேல் பழகாத, அந்த பையன் சரியில்லை, அந்த பையனுக்கு தப்பான உறவு இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு மரீனா திடுக்கிடுறாங்க. ஒருவேளை நம்ம விஷயமெல்லாம் கணவருக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு மனசுக்குள்ள அவங்களுக்கு படபடப்பா இருக்கு. அந்த சமயம் பார்த்து இந்த பயபுள்ள வேற மரீனாக்கு விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறான். அவங்களும் கட் பண்ணி விட்டுட்டே தான் இருக்காங்க. மறுநாள் கிளாஸ்ல மரீனா பாடம் எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல காதல் காமமெல்லாம் ஒன்றுமே இல்லை, மதம்தான் உலகத்தில் பெருசு அப்படின்னு, ஸோ நீங்கள்லாம் அதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் சொல்கிறது தப்பு டீச்சர், கடவுளோட தூதரே காமமும் காதலும் தான் மதத்தை விட பெருசு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவன் ஃபோனை எடுத்து ஆட்ட மரீனாக்கு பக்குன்னு ஆகுது. ஒருவேளை நம்ம அப்படி இப்படின்னு இருந்ததை இவன் வீடியோ தான் எடுத்து வச்சு மிரட்டுறானோ அப்படின்னு பயப்படுறாங்க. வேகமாக ஓடி வந்து அவங்ககிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிட்டு காருக்குள்ளே போய் உட்காந்து அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது. அதை என்னன்னு ஆன் பண்ணி பார்த்தா இந்த பையன் மரீனாவோட கணவர் ஜாக்கு கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குற ஆடியோ அது. அவன் அதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர், இந்த மாதிரி நான் ஊரில் இருக்கும்போது ஒரு பெண்ணை காதலிச்சேன், அவங்க என்னை விட
பல வருடங்கள் மூத்தவங்க, கல்யாணமானவங்க, குழந்தையெல்லாம் இருக்கு. இருந்தாலும் நாங்க 2 பேரும் ரொம்ப தீவிரமா காதலிச்சோம். எங்களுக்குள்ள உடலுறவும் கூட நடந்துச்சு. ஆனா திடுதிப்புன்னு என் காதலி என்ன நினைச்சாங்களோ தெரியாது. நம்ம தொடர்பை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபாதர். ஆனா என்னால அவங்கள மறக்கவே முடியல. அதனால நான் தற்கொலை பண்ணி சாகப் போறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், இதை கேட்டு பதறிப்போன ஜாக்கும், இதோ பாருப்பா, ஒரு பொண்ணை அவளோட விருப்பம் இல்லாம போய் பலவந்தப்படுத்தினா மட்டும்தான் அது தவறு. மற்றபடி அவ சம்மதத்தோட அவளை நீ தொட்டதுல தப்பே இல்லை. இதை தவறுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜாக்கை குறிப்பிட்டு தான் அவன் இறைவனோட தூதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த ரெக்கார்டிங்கை கேட்ட உடனே மரீனா உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு விரகதாபத்தில் தான் செஞ்ச இந்த தவறு தன் முன்னாடி ஒரு பெரிய ராட்சசனா வளர்ந்து தன்னோட வாழ்க்கையை அழிக்க போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. செர்கே தான் அனுப்பிச்சிருக்கான். அந்த வாட்ஸ்அப் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இவங்களோட உள்ளாடை ஒன்று அவன் வாயில கடிச்சபடி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான். கூடவே ஒரு மெசேஜ், நீ மட்டும் இப்போ என்னை தேடி வரலன்னா உன்னை பற்றின எல்லா உண்மையும் ஜாக்கு கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்கள மிரட்டியிருக்கான். அவன் என்ன மிரட்டியும் மரீனா அவனை தேடி போகவே இல்லை. அதனால் அவன் தொடர்ச்சியாக இவங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். நைட்டு ஃபேமிலியாக அவங்க டின்னர் சாப்பிட கூட விடாமல் அவன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, இதனால் கடுப்பான ஜாக்கு, ஏன் அந்த ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, என்னன்னு தான் பாரேன் அப்படிங்கிறாரு. வேற வழி இல்லாமல் ஃபோனை அட்டன் பண்ண மரீனாவும் ஆப்போசிட்டில் பேசுறது அவங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. என்னடி, என்ன விஷயம், இப்படி தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, நான் டின்னரில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் பேசின செர்கே, இப்போ மரியாதை நீ என் வீட்டுக்கு வந்தாகணும், இல்லாட்டி நான் அங்கே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஓ அப்படியா, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணவங்க, என் ஃப்ரெண்டு ஜோயி தான் ஃபோன் பண்ணியிருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லையாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறா, நான் போயிட்டு வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கிருந்து காரை எடுத்துட்டு செர்கேவை பார்க்க வராங்க. கதவை திறந்தோடனே, சீக்கிரம் உள்ளவா, துணியெல்லாம் அவுத்து வீசு, எனக்கு உன் உடம்போட கதகதப்பு வேணும் அப்படிங்கிறான். நிலைமைய புரிஞ்சுக்காம இவன் வேற அப்படின்னு கடுப்பான மரீனாவும், இதோ பாரு, அன்னைக்கு ஏதோ ஒரு தாபத்தில் நான் உங்கள்கிட்ட தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப வருஷமாக நான் எதிர்பார்த்தது என் கணவர்கிட்ட கிடைக்காத அந்த ஏமாற்றத்தில் இருந்தேன். அதை நீ கொடுத்த. ஆனால் இப்போ அந்த சிற்றின்பம் எனக்கு பெருசாக தெரியல. தயவு செய்து இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அவங்ககிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனால் அவனோ இவங்க பேச்சையெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கான். அவங்கள பிடிச்சி சோஃபாவில் தள்ளி மரீனாவை பலவந்தப்படுத்த முயற்சிக்க, எப்படியோ தன் பலத்தையெல்லாம் ஒன்று கூட்டி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரீனா அங்கிருந்து வேக வேகமாக தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. இப்போ மறுநாள் மரீனா ஸ்கூலுக்கு வர சுற்றி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மரீனாவை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன ஏதுன்னே புரியாமல் மரீனாவும் குழப்பத்தோடு நடந்து போயிட்டு இருக்க, அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து, மேடம் என் கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பாலோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதும் அவங்கள உட்கார வச்ச பிரின்ஸ்பல், நீங்கள் அந்த செர்கே மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக அவனை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு மரீனா கிட்ட அதை காமிக்க, அந்த ஃபோட்டோவை பார்த்த மரீனா திடுக்கிட்டு போகிறாங்க. செர்கே அவங்க உள்ளாடையோட எஃபியில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பான்ல, அந்த ஃபோட்டோ தான். ஆனால் எலனா முகத்தில் எந்த சலனத்தையும் காமிச்சிக்காம, ஆமாம் அது என்னோட உள்ளாடை தான், என் உள்ளாடையை திருடி எடுத்து வேணும்ன்ட்டே என் பேரை கெடுக்கணும்னு அந்த பையன் இந்த போஸ்ட்டை போட்டிருக்கான் அப்படின்னு எலனா சொல்கிறாங்க. பிரின்ஸ்பலுக்கு அவங்க சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்களையும் செர்கேயும் வெளியே நிறைய இடத்துல பார்த்ததா ஸ்டூடெண்ட்ஸும் சில ஸ்டாஃபுகளும் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது ஜஸ்ட் எதோச்சியாக அவனை நான் சந்திச்சுக்கிட்டது, மற்றபடி எனக்கும் அவனுக்கு இருக்கிற உறவு டீச்சருக்கும் மாணவனுக்கும் நடுவில் இருக்கிற உறவு தான் அப்படிங்கிறாங்க. பிரின்சிபல் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கும் செர்கேக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க, எஸ் அப்சல்யூட்லி, அதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா அவனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலனாவை அனுப்பிச்சு வைக்கிறாரு. முகத்தில் எந்தவித ரியாக்ஷனும் காமிக்காம மரீனா அவங்க கிளாஸுக்கு வர, அங்கே அவங்க மகன் உட்கார்ந்துருக்கான். மரீனாவை ஏறிட்டு கூட அவன் பார்க்கல. ரொம்ப அவமானத்தில் கூனி குறுகி உட்கார்ந்துருக்கான். வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவனை கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் திரும்பி அவங்க அம்மாவை ஒரு முறைப்பான் பாருங்க. மரீனா அப்படியே கூனி குறுகி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி கணவன் முகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட காரை எடுத்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போகிறாங்க. அவங்க சுச்சுவேஷனை நினச்சி பாருங்க. ஏதோ ஒரு சபலத்தில் தப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த தப்பு ஊருக்கே தெரிஞ்சு எல்லாரும் அவங்கள காரி துப்ப, வீட்டுக்கு போகிறதா வேண்டாமா அப்படின்னு அல்லாடிட்டு இருக்கிற அவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க செஞ்சது
செஞ்சது தவறு தான். இருந்தாலும் இந்த காட்சியில் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பாவமாக தான் இருக்குது. அந்த சமயத்தில் தான் ஜாக்கு ஃபோன் பண்ணுறாரு. மரீனா நீ எங்கே இருக்க, வீட்டுக்கு வா அப்படின்னு ரொம்ப படபடப்போட கூப்பிடவும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அடிச்சு பிடிச்சி மரீனாவும் வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல சில போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. மேடம், உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் மலை உச்சியில் நின்றுட்டு தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டுறான், உங்கள் கூடவும் உங்கள் கணவர் கூடவும் பேசணுமாமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு அந்த மலை உச்சிக்கு வராங்க. வந்து பார்த்தா மலை உச்சியில் செர்கே நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே மரீனாக்கு அள்ளு விட்டுருது. இவன் இன்னுமா என்னை விடமாட்டேங்கிறான் அப்படின்னு நொந்து போகிறாங்க. இவங்க வந்ததை பார்த்த உடனே அவன், டீச்சர் நான் முதல்ல உங்கள் கணவர் பாதிரியார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாதர் அன்னைக்கு நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டேன் இல்லையா, நான் ஒரு வயசுக்கு மீறின ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு, அது வேற யாரும் இல்லை உங்கள் மனைவி தான் அப்படின்னு மரீனாவை கை காமிக்க ஜாக்கு அதிர்ச்சியாக மரீனாவை பார்க்குறாரு. என்ன மரீனா இதெல்லாம், அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. மரீனா பதில் பேசாமல் மௌனமாக தலையை குனிஞ்சிருக்க மலை உச்சியிலிருந்து செர்கே கத்துறான். டீச்சர் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை காதலிக்கிறீங்கன்னு, ஆனால் உங்கள் கணவருக்கும் இந்த சொசைட்டிக்கு பயந்து அந்த காதலை நீங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்கள் மனசுலேருந்து உண்மையாக அந்த காதலை சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நான் இந்த மலையிலிருந்து குதிக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்டு மண்டையாக அடிச்சுட்டு அழுத மரீனா சட்டுன்னு முட்டி போட்டு அவள் புருஷங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறா. அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நானும் அவனும் கலவையில் ஈடுபட்டோம், நம்ம வீட்டுக்குள்ளே வச்சே அவனுக்கு முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த காரில் இவன் காலை தடவுனது, அதுக்கப்புறமா கார்லேயே அவன் சாமானத்தை விட்டு இறக்குனது, அந்த மலை உச்சியில் முத்தம் வச்சது அப்படின்னு எல்லாத்தையும் கணவன்கிட்ட சொல்லி பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. ஜாக்கு ஒரே கேள்வி தான் கேட்குறாரு, அவன் சொல்கிற மாதிரி நீ அவனை காதலிக்கிறியா அப்படின்னு. ஆமாம் நானும் அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு மரீனா ஒத்துக்கவும் அதை கேட்ட உடனே அவர் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. பதறி போன மரீனா கணவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு கிளம்புறா. அந்த சமயத்தில் செர்கே மலை உச்சியிலிருந்து கத்துறான், டீச்சர் உங்கள் காதலை இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லுங்க, உங்கள் கணவரை விட்டுட்டு என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் வேற எங்காவது போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு கடுப்பான மரீனா, நீ எக்கேடா கெட்டு போடா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு என் கணவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் கூட கிளம்ப அந்த ஆத்திரத்தில் செர்கே அப்படியே இந்த மலை உச்சியில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போகிறான். ஒரு வழியாக ஜாக்கு காப்பாற்றப்படுறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா மரீனாவோட பையன் ரிச்சி, உங்கள் முகத்தை பார்க்கறக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். அந்த லெட்டரை படித்த மரீனா கதறி கதறி அழுகிறா. இந்த குடும்பமே சின்ன பின்னமாகி போனதுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு அவளுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட இந்த ஃபைனல் சீனில் விஷத்தை குடிச்சிட்டு அப்படியே பெட்டில் படுத்து அவள் உயிரை விட்டுறா. இதோட இந்த படமும் முடியுது. பலவீனமான ஒரு சமயத்தில் மரீனா செஞ்ச தவறால அந்த குடும்பமே சிதைஞ்சு போகுது. எங்கிருந்தோ வந்த அந்த செர்கேவும் உயிரை விட வேண்டியதாக போச்சு. மரீனாக்கு இந்த கட்டுப்பாடான வாழ்க்கை பிடிக்கலன்னா அதை விட்டு விலகி போயிருக்கணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே சமயத்தில் சுதந்திரமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அல்லாடிட்டு இருந்தது தான் அவங்க தவறு செய்யறதுக்கே முக்கிய காரணமாக அமைஞ்சது. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.